விஜய் வரட்டும் என்று தான் இவர் எதிர்பார்த்தார். ஆனால் முதலமைச்சராக வேண்டும் என்று சொன்ன பிறகு எடப்பாடிக்கு சரி இது என்ன செய்வது, தம்பி தடி உயரத்துக்கு தாவ வேண்டும் என்று விரும்பவில்லை, வானளவு தாவ விரும்புகிறார். அதனால இவரோடு சேர்ந்து என்ன செய்வது என்று எடப்பாடி ஒதுங்கிவிட்டார். விஜய், நான் உங்களுக்கு ஆட்சியில் பங்கு தருகிறேன், முதலமைச்சர் பதவியை தவிர மிச்சம் எல்லாவற்றையும் நீங்கள் கேட்கலாம், பெற்றுக்கொள்ளலாம் என்று சொல்லுகிற போது நாட்டில் நிதியமைச்சராகலாம், உள்துறை அமைச்சராகலாம், கல்வி அமைச்சராகலாம், ஒருவனும் வரமாட்டேன் என்கிறானே. இவர் முங்கி எழுந்த பிறகல்லவா இவருடைய காலை பிடித்து கொண்டு நாமும் எழ வேண்டும். இவரே எழுவாரா என்று தெரியாத போது நாம் இவரை பிடித்து கொண்டு தொங்கி என்ன செய்வது என்று அந்த பக்கம் ஒதுங்குகிறவனெல்லாம் அப்படித்தான் நிற்கிறானே. அவருக்கு இன்றைக்கு வரையிலும் ஒரு திறமான கூட்டணி அமையவில்லை. நாங்கள் தான் ஆழ்வோம், எங்களுடைய தேர்தலில் தான் நீங்கள் கூட்டணியை தவிர ஆட்சியில் பங்கில்லை என்று பாஜகவுக்கே தெளிவாக சொல்ல முடிந்த எடப்பாடி மோடி எதிர்ப்பு ஒன்றிலேயே அவர் இருப்பது போல காட்டிக் கொண்டிருக்கிறார். ஸ்டாலின் வெர்சஸ் மோடி என்று தான் நிறுத்த வேண்டுமே தவிர பாஜக தமிழிசையெல்லாம் கொஞ்ச நாளைக்கு வாயை பொத்த வேண்டும். சும்மா மைக்கு எப்பொழுது கிடைத்தாலும் பேசுவது என்கின்ற வழக்கத்தை இருந்து விடுபட வேண்டும். இப்பொழுது நடக்கப் போகின்ற தேர்தல் மோடி வெர்சஸ் திமுக இல்லை, ஸ்டாலின் வெர்சஸ் எடப்பாடி. நீங்கள் பின்னால் இருக்கின்ற வரையிலும் ஸ்டாலினை தோற்கடிப்பது எளிது. நீங்கள் முன்னுக்கு முண்டி கொண்டு தமிழிசையும் அண்ணாமலையும் நாங்கள் இருப்பதுதான் உலகத்தில் நாங்கள் இருப்பது அவன் தெரியாமல் போய்விடும் என்ற கருத்து உங்களுக்கு இருந்தால் நீங்கள் உலர்கின்ற உலரில் அது ஸ்டாலினை தான் வலுப்படுத்துமே தவிர ஒரு காலத்திலும் உங்களை முன்னிலைப்படுத்தி தமிழ்நாட்டில் வெற்றி பெறவே முடியாது. ஆச்சி பாதாம் ட்ரிங்க் ஒன்னு வாங்கினா ஒன்னு ஃப்ரீ. சம்மர் ஹாலிடேஸ் வந்தாச்சு, நம்ம ஜிடி ஹாலிடேஸும் வந்தாச்சு. ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் #1 டிராவல் பிராண்ட். Periyar Maniamai Institute of Science and Technology, Tanjavur. ECE with specialization in AI and ML, IoT, robotics and industrial automation. விஜயை பொறுத்த வரைக்கும் அதிமுக கூட்டணியில தான் அவர் போய் இணைறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஏன்னா பாஜக சமீபத்தில் அவங்க விஜய் அவர்களை என்னுடைய கருத்தும் அது நல்லது என்பதுதான் என்னுடைய கருத்து. அதிமுகவோடு விஜய் சேருவதுதான் நல்லது. ஏனென்றால் பாஜக அதிமுக கூட்டணி இல்லையா சார்? இல்லை, பாஜக போய்விடும். ஒருவேளை இவர் உள்ளே வந்தால் பாஜக வெளியேற வேண்டிய நிலை ஏற்படும். விஜய் வரட்டும் என்று தான் இவர் எதிர்பார்த்தார். ஆனால் முதலமைச்சராக வேண்டும் என்று சொன்ன பிறகு எடப்பாடிக்கு சரி இது என்ன செய்வது, தம்பி 10 அடி உயரத்திலிருந்து 10 அடி உயரத்துக்கு தாவ வேண்டும் என்று விரும்பவில்லை, வானளவு தாவ விரும்புகிறார். அதனால இவரோடு சேர்ந்து என்ன செய்வது என்று எடப்பாடி ஒதுங்கிவிட்டார். இவர் ஓரளவுக்கு தன்னுடைய இடம் தெரிந்து தன்னுடைய நிலை தெரிந்து கூட்டு சேருவாரே. ஆனால் ஒன்றுமில்லாமல் அழிந்து போவதில் என்ன பயன் இருக்கிறது? ஒரு தேர்தலுக்கு மேல் 2வது தேர்தலை சந்திக்க முடியாது விஜயா, எந்த வெற்றியும் பெறாமல். அப்புறம் கமலினுடைய நிலைமை விஜய்க்கு ஏற்படும். கமல் என்ன செய்ய முடிந்தது? வந்தபோது பரபரப்பாக இருந்து 4.5% வாக்குகளை பாராளுமன்ற தேர்தலில் பெற்றார். பிறகு அது 2.5-3% குறைந்து விட்டது. அதனால இந்த அவருக்கும் கூட்டம் கூடியது. அவர் போன போதெல்லாம் ஹெலிகாப்டரில் போனார், பெருங்கூட்டம் கூடியது, பேசினார், வைத்தார், எல்லாம் செய்தார். இவர்களுக்கும் அதை விட இன்னும் கூடுதலாக கூடும். ஏனென்றால் ரசிகர்கள் படை கூடுதலாக இருக்கிறது. ஒரு 10% வரையிலும் வரலாம், அவ்வளவுதான் செய்யலாம். அப்படி வாக்குகளை சிதறடிப்பதன் மூலம் ஸ்டாலினுக்கு உதவுவாரா, அல்லது ஸ்டாலின் மீது உள்ள வெறுப்பு ஒரேடியாக ஸ்டாலினை அழித்து விடக்கூடும்? யாருடைய வாக்குகள் பீப்பும் ஸ்டாலினுக்கு உதவாது என்பதுதான் என்னுடைய கருத்து. ஆனால் அதுதானே கோரா முன்வைக்கிறாங்க பாஜகவினர். திமுகவை எதிர்க்கணும் அப்படின்னா எல்லா கட்சிகளும் ஒரே நேர்கோட்டில் ஒன்றிணையணும் அப்படின்னு. பாஜகவோடு சேரமாட்டேன்கிறானே. பாஜகவோடு விஜய் சேரமாட்டார். விஜய் சேரமாட்டார் என்றால் எடப்பாடியும் அவரை விரட்டி விடுவார்கள் கடைசி நேரத்தில். ஓராண்டுக்கு முன்னாடி கூட்டணியெல்லாம் சேரக்கூடாது, விஜயோடு இவர் சேர்ந்து விடக்கூடும் என்ற கருதித்தான் பாஜக பதறி போய் இவரோடு கூட்டணி ஒப்பந்தம் போட்டது. இதற்காக ஓராண்டு இருக்கிறது. 1 மாதத்துக்கு முன்னால் கூட்டணி பேசினால் எடுபடும். நீ 100 மீட்டர் டான்ஸ் ஓடுவதற்கு, அது தொடங்குவதற்கு ஒரு 10 நிமிடம் முன்னால் போய் கால் கையை உதறி கொண்டு குனிந்து தயாராக இருக்கலாம். இப்பொழுது விசில் ஊதுவார்கள், ஓடலாம் என்று. ஏன்னா சாயந்தரம் ஓடுவதற்கு காலையிலேயே போய் நிற்பான். அது மாதிரி இந்த அமித்ஷா எங்கே இந்த இவனோடு விஜயோடு சேர்ந்து விடக்கூடும், விஜய் நம்மோடு சேர மாட்டான். ஆகவே நம்ம எப்படியாவது எடப்பாடியை பிடித்து மடக்கி விடுவோம். எடப்பாடியும் இவர் ஒழுங்காக வரமாட்டேன் என்கிறார் என்று சொல்லி அவரோடு சேர்ந்திருக்கிறார். தள்ளி விடுவதற்கு என்ன பெரிய தாலியான்னு பிரிப்பதற்கோ அப்பதற்கோ அறுப்பதற்கோ யோசனை செய்வதற்கு தாலியாக கட்டி கொண்டிருக்கிறார்கள். சரிதான், நேற்று ஒரு பேப்பரில் கையெழுத்து போட்டோம், அதை கிழித்து எழுதி விட்டு புதிய பேப்பரில் மறுபடியும் செய்யும்.
அந்த புதிய பேப்பர் யாரோடது சார்? இல்லை வரும் காலம் ரொம்ப இந்த 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 இன்னைக்கு காலையில இந்த கூட்டணியவே நான் பெரிதாக கருதவில்லை. ஒரு ஆண்டில் அரசியலுடைய நிலைகள் 100 வகையாக மாறும். சிபிஎம் சிபிஐ கூட அத்து கொண்டு வருவார்கள். கொஞ்சம் கொள்கையுடையவர்கள் அவர்கள், கொஞ்சம் கொள்கையுடையவர்கள் அவர்களெல்லாம் அறுத்து கொண்டு வருவார்கள். இப்பொழுது ரொம்ப முன்பு இருந்ததை விட பலவீனப்பட்டிருப்பவர் பாமக தான். அந்த தகப்பன் மகன் சண்டையினாலே மட்டுமில்லை, திமுக வரையிலும் காலெடுத்து வைப்பது, இந்த பக்கம் அதிமுகவில் வைப்பது, அப்புறம் பாஜகவில் போய் ஒட்டுவது என்று ஒரு நிலைப்பாடும் இல்லாமல் அந்த மக்களை போட்டு அலக்களிக்கின்ற காரணத்தினால்தான் அவர்கள் பெருவாரியான வாக்குகளை பெற முடியவில்லை. 40 ஆண்டுகளாக அரசியல் நடத்தி 5% வாக்குகளிலேயே இருக்க வேண்டியது என்ற நிலை இருந்தால் அந்த கட்சியை நடத்தி எப்பொழுது கொண்டு போய் கரை சேர்ப்பது என்று கேட்கிறேன். 40 ஆண்டுகளாக அரசியல் நடத்தியிருக்கிறார்கள். பேசியதையே 40 ஆண்டுகளாக பேசுகிறார்கள். இங்கிட்டும் அந்த பக்கம், இந்த பக்கம், இங்கிட்டும் அங்கிட்டுமாக மாறி மாறி 30 நாள் ஏற்பட போகின்ற பலன் ஒன்றுமில்லை. இவ்வளவுக்கும் தேர்ந்த அரசியல்வாதி ராமதாஸ் தான். தேர்ந்த அரசியல்வாதி, விவரம் புரிந்தவர். கிடந்து அலைகிறார்கள். தமிழ்நாடு எந்த ஒன்றிலும் சரியான நிலைப்பாடு கொள்ளுகின்ற நிலையில் இல்லை. அதனால் காலம் போகின்ற போது அப்பொழுது அவசரம் ஏற்படும். உடனே அந்த பக்கம் இருக்க, இந்த பக்கம் வருவான், இந்த பக்கம் இருக்கும், அங்கே அந்த பக்கம் போவான். அப்பொழுது ஏற்பட போகின்ற கூட்டணி தான் சரியான கூட்டணியாக இருக்கும். இப்பொழுதே திமுக ரொம்ப அவதூறுகளுக்கு உள்ளாகி அது வலிமை கொண்டு இருக்கிறது என்பதுதான் என்னுடைய கருத்து. இன்னும் ஓராண்டுக்கு பிறகு அது ரொம்ப மோசமான நிலையை அடையும். சும்மா அவர் இங்கிருந்து மோடி எதிர்ப்பு ஒன்றிலேயே அவர் இருப்பது போல காட்டி கொண்டிருக்கிறார். நான் சொல்லுகிறேன், அதனால்தான் நான் சொல்கிறேன், ஸ்டாலின் வெர்சஸ் மோடி என்று தான் நிறுத்த வேண்டும். தவிர பாஜக தமிழிசையெல்லாம் கொஞ்ச நாளைக்கு வாயை பொத்த வேண்டும். சும்மா மைக்கு எப்பொழுது கிடைத்தாலும் பேசுவது என்கின்ற வழக்கத்தை இருந்து விடுபட வேண்டும். பாஜக அடங்கி இருந்தால் திமுகவை வெல்லலாம். பாஜக ஆட்டம் போடுவதன் மூலம் போகின்ற போது சும்மா போகக்கூடாது என்று அண்ணாமலை 80 சீட்டு கேடு என்று சொல்லிவிட்டு போகிறார். இப்பொழுதும் அவர் சும்மா இருப்பதில்லை. என்ன ஆக மொத்தம் பிஜேபியை ஒழித்து கட்டிவிட்டு தான் சில பேருடைய இயல்பு இருக்க மாட்டார்கள். 80 சீட்டு கேடு என்றால் இந்த கட்சியை வேணா வைத்துக் கொள்வானா? நீ தனியாக போய் எல்லாம் செய்து பார்த்தாய், எல்லா வித்தைகளும் செய்ய வேண்டியதானே. அப்பொழுது அதெல்லாம் தனியா இருந்து கூட்டணி அமைச்சு 18% வரைக்கும் கொண்டு வந்திருக்கோம்னு சொல்றாங்க. இல்லை, 18% என்பது ஒரு மாய. அது மோடிக்காக நடந்த தேர்தல். அது மோடிக்காக நடந்த தேர்தல். ஆகவே இந்த இவர்களுடைய வாக்குகளை எல்லாம் சேர்த்து எல்லாரையும் தாமரை சின்னத்தில் நிறுத்தி என்ன எவனும் ஓபிஎஸ் இபிஎஸ் எல்லாருக்கும் அவனும் கட்டியிருந்த உடுப்பை களைந்து விட்டு வேறொரு உடுப்பை போட்டு விட்டு என்ன அதனாலே எல்லா வாக்குகளையும் சேர்ந்து 8% இவர்களுக்கு தனித்து இருக்கிறது என்று வைத்துக்கூடாது. பாமக மற்றவர்களாம் பாமக திமுகவுக்கு போய்விட்டால் என்ன செய்வீர்கள்? இந்த ஓட்டெல்லாம் கழியாதா இந்த 18%? திமுகவுக்கு பாமகவா விசிகாவான்ற ஆப்ஷன் வரும்போது அவங்க விசி அதெல்லாம் வேற. அப்புறம் பார்ப்போம், எல்லாருமே கூட ஒன்று சேர்வார்கள். இதெல்லாம் அரசியலில் எந்த வித்தையும் நடக்கும். அது ஒரு பக்கம் இருக்கட்டும். என்ன இருக்கிறவங்களுடைய ஓட்டெல்லாம் சேர்த்து வைத்துக்கொண்டு என்னுடைய ஓட்டுன்ற உங்களுடைய ஓட்டு 8% பெரிய ஓட்டு. நீ இதுவரையிலும் வாங்காத ஓட்டு. 3%, 4% இருக்கின்ற இடம் தெரியாமல் இருந்த நிலையிலிருந்து மைய அரசாங்கம் 10 ஆண்டுகள் அரியணையில் அமர்ந்து பல ஆயிரம் கோடி ரூபாயை கொண்டு வந்து அண்ணாமலையினுடைய ஸ்டேச்சரை உருவாக்குவதற்காக, அவருக்கு ஒரு நிலைப்பாட்டை, அவருக்கு ஒரு நிலையை, அரசியல் நிலையை உருவாக்குவதற்கு 500 கோடி 2000 கோடி 1000 கோடி செலவு செய்யப்பட்டிருக்கிறது. அவருடைய கட்சிக்காரர்களை சொல்கிறார்கள், என்னிடம் அதில் 10ல் 1 பங்கு தாருங்கள், அதை விட கூடுதலான ஸ்டேச்சரை நான் பெற்றுக்காட்டுறேன். அதெல்லாம் சும்மா மைய அரசாங்கத்தினுடைய அதிகாரம், அவனை மிரட்டுவது, இவனை மிரட்டுவது, இங்கே உள்ள முதலாளிகளிடம் பணம் வாங்குவது, அங்கிருந்து பணம் வருவது, எல்லாம் சேர்த்து ஒரே ஒரு போக்கு தான். இதற்கு ஒரு பெரிய என்ன வார் விங்கா, அதுக்கு பேர் என்ன, வார் ரூமா, வார் ரூம் வைத்து கொண்டு இருக்கிறவனையெல்லாம் காசுக்கு விலைக்கு வாங்கி பிராபகண்டா முழுவதும் அண்ணாமலை. ஆனால் எனக்கு இங்கே ஒரு சந்தேகம் சார். இப்போ பாஜக கூட்டணியில் விஜய் வருவாரா அப்படின்ற ஒரு கேள்வியை செய்தியாளர் சந்திப்பில் கேட்குறாங்க. தமிழிசை சவுந்தரராஜன் என்ன சொல்கிறாங்க, அது தேசிய தலைமை தான் முடிவு பண்ணும். அந்த அம்மாவுக்கு வந்து தெரியாது, எல்லாரும் வருவார்கள், நாங்கள் தான் அடுத்த வாரம் ஆட்சியில் அமர்வோம். தினமும் அவர்களுக்கு ஒரு பெரிய பித்து உண்டு. நாள்தோறும் செய்தித்தாளில் அண்ணாமலையாலும் தமிழிசையாலும் இல்லாமல் இருக்க முடியாது. தேவைப்படுகின்ற போது பேசுகிறவர்கள் இல்லை. அவர்கள் பேசுவதையே வாழ்க்கை தேவையாக கொண்டவர்கள். அவர்கள் பேசுவதற்கெல்லாம் ஒரு பொருளும் கிடையாது. ஒழுங்காக கவர்னர் வேலையை பார்த்து கொண்டு இன்னும் கொஞ்சம் காலம் சௌக்கியமாக இருந்திருக்காங்க. இல்லை, அரசியலில் எது வேணா எப்போ வேணா நடக்கும்னு சொன்னீங்களே சார். அப்போ இன்னைக்கு தானே பாஜகவோட சேர மாட்டேன்னு சொல்றாரு. இந்த பாஜகவை முன்னிலைப்படுத்தினால், இவர்கள் சத்தம் பெரிதாக கேட்டால்
இது எதிர்த்தரப்பு ஆட்சிக்கு வருவதற்கு இடையூறு. ஓகே. நான் சொல்லுகிறேன், ஸ்டாலின் வர்சஸ் எடப்பாடி என்று நின்று தேர்தலும் ஸ்டாலின் வர்சஸ் எடப்பாடி என்று நடந்தால்தான் ஸ்டாலினை வீழ்த்துவது எளிது. ஏனென்றால் இது பாராளுமன்ற தேர்தல் இல்லை, ஸ்டாலின் வர்சஸ் மோடி. சரியா? அதனால் மோடி எதிர்ப்பாளர்களெல்லாம் இங்கே வாக்களிப்பதற்கு பெரிய காரணம் ஏற்பட்டது. அதுவும் சிறுபான்மை மக்கள் 12% கிறிஸ்தவர்களும் முஸ்லீம்களும் அப்படியே வாக்களித்தார்கள். ஆகவே அந்த வாக்குகள் அப்புறம் இந்த பல பேரை பிஜேபி சேர்த்து கொண்டு பணம் கிணம் காசு எல்லாம் கொடுப்பதற்கு முடிகிறதே. ஒரு கேண்டிடேட் நிற்பதென்றால் அவனுக்கு ஒரு 10 கோடி 30 கோடி 50 கோடி நாம் கொடுக்க முடிகின்ற போது நிற்பதற்கு ஆள் கிடைப்பார்கள். இவர்களும் பெருவாரியாக திமுகவுக்கு இணையாக செலவழிப்பதற்கு வசதி இருந்தது. காங்கிரஸ் 20-30 ஆண்டு காலத்தில் பிடிக்க முடியாத இடத்தை ஆட்சியை பயன்படுத்தி பிடிப்பதற்கு இவர்களுக்கு தெரிந்தது. அவ்வளோதானே தவிர இப்பொழுது நடக்கப் போகின்ற தேர்தல் மோடி வர்சஸ் திமுக இல்லை, ஸ்டாலின் வர்சஸ் எடப்பாடி. ஆகவே நீங்கள் பின்னால் இருக்கின்ற வரையிலும் ஸ்டாலினை தோற்கடிப்பது எளிது. நீங்கள் முன்னுக்கு முண்டி கொண்டு தமிழிசையும் அண்ணாமலையும் நாங்கள் இருப்பது தான் உலகத்தில் நாங்கள் இருப்பது அப்புறம் தெரியாமல் போய்விடும் என்ற கருத்து உங்களுக்கு இருந்தால் நீங்கள் உலர்கின்ற உளறலில் அது ஸ்டாலினை தான் வலுப்படுத்துமே தவிர ஒரு காலத்திலும் உங்களை முன்னிலைப்படுத்தி தமிழ்நாட்டில் வெற்றி பெறவே முடியாது. அப்போ விஜய் ஆட்சியில் பங்கு தரேன்னு சொல்லியும் கூட ஏன் அவரை யாரும் அணுக மாட்டாங்க? அதுதான் எல்லாருக்கும் எனக்கு இருக்கிற அபிப்பிராயம் தான் இருக்கிறது. 10% அவர் தாண்ட மாட்டார். விஜயகாந்தினுடைய இடத்தை பிடிப்பதற்கு அவர் வந்திருக்கிறார் என்று கருதுகிற காரணத்தினால் விஜயகாந்த் பரிசோதனை ஒரு முறை நடந்து எல்லா கட்சிகளும் தங்களுடைய இடங்களை இழந்து 0வாக ஆகிவிட்ட காரணத்தினால் விஜயகாந்த் கூட்டணியில் இருந்தவர்களெல்லாம் பிறகு பழைய இடங்களுக்கு போக வேண்டியது கட்டம் வந்து விட்டதே. இதுக்கு விஜயோடு சேர்ந்து இதுதான் நடக்கும் என்று ஏற்கனவே சூடுபட்ட சிபிஎம் சிபிஐ திருமாவளவன் இருக்கிற கட்சிகள் எல்லாம் விஜயோடு சேர்ந்து இன்னொரு விஜயகாந்த் கட்சியாக ஆகாமல் நாம் இருக்கின்ற இடத்திலேயே இருந்து இந்த 2 இடம் ஒரு இடத்தை பெறுவோம் என்று தங்களுடைய என்ன வேண்டாம் குறவலையை கூட அறுத்து கொள்வார்கள். அந்த 2 இடத்தை அடைவதற்கு அந்த கட்சிகளெல்லாம் உதிரி கட்சிகளெல்லாம் ஆட்சியில் பங்கு தருகிறேன் என்று சொல்லுகிறாரே, வேறு எவனும் சொல்லுவதில்லையே. எடப்பாடி நாங்கள் தான் ஆள்வோம், எங்களுடைய தேர்தலில் தான் நீங்கள் கூட்டணியை தவிர ஆட்சியில் பங்கில்லை என்று பாஜகவுக்கே தெளிவாக சொல்ல முடிந்த எடப்பாடி, அது ஒரு நிலை. விஜய் நான் உங்களுக்கு ஆட்சியில் பங்கு தருகிறேன், முதலமைச்சர் பதவியை தவிர மிச்சம் எல்லாவற்றையும் நீங்கள் கேட்கலாம் பெற்றுக்கொள்ளலாம் என்று சொல்லுகிற போது நாட்டில் நிதியமைச்சராகலாம், உள்துறை அமைச்சராகலாம், கல்வி அமைச்சராகலாம், ஒருவனும் வரமாட்டேன்கிறானே. அவன் என்ன நினைக்கிறான் என்றால் இவர் முங்கி எழுந்த பிறகல்லவா இவருடைய காலை பிடித்து கொண்டு நாமும் எழ வேண்டும். ஆகவே இவரே எழுவாரா என்று தெரியாத போது நாம் இவரை பிடித்து கொண்டு தொங்கி என்ன செய்வது என்று அந்த பக்கம் ஒதுங்குகிறவனெல்லாம் அப்படித்தான் நிற்கிறானே. அவருக்கு இன்றைக்கு வரையிலும் ஒரு திறமான கூட்டணி அமையவில்லை. ஓகே ஓகே. பாமகவுடைய இயல்பு எதோடு வேண்டுமானாலும் சேருவார்கள். நேற்று வரையிலும் பாமகவை பற்றி இவரெல்லாம் ஒரு ஆளா, இவரெல்லாம் ஒரு முதலமைச்சரா, இந்த கோட்டைக்கு நான் போய் இவரை பார்க்க வேண்டுமா, எனக்கு 10.5 விழுக்காடு ஒதுக்கீடு தாருங்கள் என்று நான் இவரிடம் போய் கெஞ்ச வேண்டுமா என்று பேசிய ராமதாஸ் இப்பொழுது பேசுகிறார், தம்பி ஸ்டாலின் தான் இந்த ஊமை மக்களுக்கு பாதுகாப்பு என்று சொல்லுகிறார். அப்படிப்பட்ட ராமதாஸ் எல்லா கட்சிகளோடும் கூட்டி சேர்ந்து பழக்கப்பட்டவர். விஜய்க்கு அந்த வாக்கு வங்கி இருப்பதாக நினைத்தால் ரொம்ப எளிதாக விஜயோடு சேர்ந்திருப்பார். ஏனென்றால் ஆட்சியில் அல்லவா பங்கு கிடைக்கிறது, விளையாட்டிலேயே. மார்ட்டினுடைய மருமகன் மட்டும்தான் போய் ஒட்டி இருக்கிறார், எப்படியாவது இவரை வைத்து ஆளாக்கி. ஏனென்றால் அவருக்கு ஒரு முதன்மையான இடம் வேற எங்கும் கிடைக்கவில்லை. ஆகவே இவரை வைத்து நாம் ஏதாவது செய்து பல பேரை ஆட்சிக்கு ஆள் சேர்த்து விட்டு ஏதாவது செய்தால் ஒருவேளை தமிழ்நாட்டில் பரிசு சீட்டை கொண்டு வருவதற்கு வசதியாக இருக்கும் என்று கருதி அர்ஜுன் யாதவ் தான் சேர்ந்திருக்கிறாரே தவிர, ஏனென்றால் அவரிடம் பணம் நிறைய இருக்கிறது. மாற்றிடம் 1200 கோடி ரூபாய் பிஜேபிக்கு கொடுத்தார், 500 கோடி ரூபாய் திமுகவுக்கு கொடுத்தார். அப்படியானால் இவர் தமிழ்நாடு இந்தியா முழுவதும் எத்தனை பேருக்கு கொடுத்துருப்பார்? இவர் சீட் நடத்திய இடத்துலலாம் கொடுத்துருக்க வேண்டுமே. ஒரு 4000-5000 கோடி ரூபாய் தேர்தலின் போது 3000-4000 கோடி ரூபாய் கொடுக்கக்கூடிய ஒருவர் ஆட்சியை நாமே நேரடியாக கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வர வேண்டும் என்று தான் இப்பொழுது மருமகனை உள்ளே அனுப்பியிருக்கிறார். ஆகவே மார்ட்டினுடைய பணமும் சேர்ந்தும் ஒன்றும் செய்ய முடியவில்லை. அதிகாரத்தில் பங்கு தருகிறேன் என்று சொன்னாலும் மார்ட்டினுடைய பணமும் ஒன்றும் எதுவும் சேர்ந்து எதுவும் செய்ய முடியவில்லை. ஆனால் இதெல்லாம் நல்ல போக்கில்லை.
மார்ட்டினை போல போலியான சீட்டுகள் அடித்து பல ஆயிரம் கோடி ரூபாயை திரட்டி வைத்திருக்கிறவர்களெல்லாம் அரசியலில் தங்களுக்கு ஒரு ஆதிக்கம் பெறுவது என்பது தமிழ்நாடு நாசமாகி விடுவதற்கான அடையாளமே தவிர அது நல்ல முறை என்று எனக்கு தோன்றவில்லை. இல்ல அப்போ உங்களுடைய அனுபவத்துல உங்களுடைய அனாலிசிஸ் என்னவா சார் இருக்கு? விஜய் நிஜமாவே விஜயகாந்த் மாதிரி அந்த 10% நின்றுவாரா? இல்ல அதை தாண்டி அவருக்கான ஸ்கோப் நான் அவ்வளவுதான் முடிவு என்று நினைக்கிறேன். இவர் அதிமுகவோடு சேர்வது நல்ல முடிவு. அது பிஜேபியை அறுத்து விட வேண்டிய நிலையை ஏற்படுத்தும். அறுத்து விட்டு இவர்கள் எல்லோரும் ஒன்று சேர்ந்து வேறு வகையான ஒரு சமய சார்பற்ற கூட்டணியாக உருவானால் கூட ஒன்றும் பிழையில்லை. இதெல்லாம் அறுத்து விடுவது ரொம்ப எளிது. ஏன் பாஜகவே விஜய் அணுகக்கூடாது? விஜய் ஒப்புக்கொள்ள வேண்டுமே. பிஜேபி எதிர்ப்புணர்ச்சி அதிமுகவுல போகணும்னா முதல்வர் இல்ல. பிஜேபி காங்கிரஸ் மாதிரியான ஒரு கட்சி இல்லை. ஒரு பெரிய எதிர்ப்பு ஓட்டுகளை வைத்திருக்கிற கட்சி. எந்த சமூகத்திற்கும் எந்த மதத்திற்கும் எதிரான போக்குகளை கையாளக்கூடிய கட்சி இல்லை. அது வாட்டிக்கு இயல்பில் இருக்கும். அந்த கட்சி வளர முடியாமல் போனதற்கு நம்ம பானா சிதம்பரம் மாதிரியான ஆட்கள் காரணம். அவர்கள் மந்திரியாக வர வேண்டும். நாம் ஒரு எம்பியாக திமுக காரனுடைய காலை 2 நாளைக்கு கழுவி விட்டு நாம் மந்திரியாக அங்கே எம்பியாக போய்விட்டால் மந்திரியாக ஆகிவிடலாம் என்று 30-40 ஆண்டுகளாக இப்படித்தான் மந்திரிகளாக இருந்தார்கள். தமிழ்நாட்டில் காங்கிரஸை மீண்டும் அரியணை ஏற்ற வேண்டும் என்கின்ற எண்ணம் அவர்களுக்கு கிடையவே கிடையாது. ஒரு தடவை மூப்பனாருக்கு வந்தது, அது போய்விட்டது. அதனாலே காங்கிரஸை வளர விடாமல் இவர்களெல்லாம் வெளியேறினால்தான் காங்கிரஸ் வேறு எவனுடைய தலைமையிலாவது வளருமே தவிர. ஆனால் பிஜேபி அப்படி இல்லை. ஒரு புதிய முயற்சி ஆளுங்கட்சியாக ஆனதால் முயன்று பார்க்கிறார்கள். இல்லாவிட்டால் இந்த ஹெச் ராஜாவையும் இலகணேசனையும் தவிர வேறு யார் இந்த கட்சியில் இருந்தார்கள்? அவர்கள் விநாயகர் சதுர்த்திக்கு விழா கொண்டாடுவார்கள். இந்த மாதிரி ஏதாவது காரியங்களை செய்வார்கள். யாராவது முஸ்லீம் தலைவர்கள் வந்தால் எதிர்ப்பு தெரிவிப்பார்கள். தவிர அந்த கட்சி இருக்கிற இடம் தெரியாமல் இருந்தது. மத்திய அரசாங்கத்தினுடைய வலிமையால் பெரும் பணம் வருகின்ற காரணத்தினால் இவர்களுடைய குடுகுடுப்பை சத்தம் பெரிதாக கேட்கிறது. அதனால் இதை விடுங்கள். இதுதான் பிஜேபியினுடைய உச்சகட்ட நிலைமை. இதற்கு மேல் ஆட்சிக்கு வரப்போவதும் இல்லை. இதற்கு மேல் பணம். ஆகவே இதை தள்ளிவிட்டு அது சுமை குறைவு. தேவையில்லாத ஒரு சுமை அது. சரி, வேறு வழி இல்லை என்கின்ற நிலையில் அங்கே போய் சேர வேண்டியதாக இருக்குது. சரி, ஒரு 7% வைத்திருக்கிறார்கள். ஏதோ பணங்கள்லாம் செலவழிப்பார்கள். அதனால் கொஞ்சம் பரவாயில்லை என்று விடமாட்டேன் என்கிறார்களே. ஓடி வருகிறார்களே உள்துறை அமைச்சர்களெல்லாம். ஓடி வந்து கூட்டு 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 என்று போட்டு நைக்கிறார்களே. ஆச்சி பாதாம் ட்ரிங்க். ஆச்சி பாதாம் ட்ரிங்க் ஒன்னு வாங்குனா ஒன்னு ஃப்ரீ. சம்மர் ஹாலிடேஸ் வந்தாச்சு, நம்ம ஜிடி ஹாலிடேஸும் வந்தாச்சு. ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் #1 டிராவல் பிராண்ட். Periyar Maniamai Institute of Science and Technology, Tanjavur. ECE with specialization in AI and ML, IoT, robotics and industrial automation.